வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன். நிறைய ட்ரேடர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. சந்தையில இருக்கிற ட்ரெண்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் எந்த சமயத்துல என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கு. உங்களுக்கும் இதே இஷ்யூ இருக்கா? அப்ப கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி தர போறேன். புல் பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கோட காணொலியில நம்ம ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன, இதை பயன்படுத்தி எப்படி நம்ம சந்தையில கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, காணொலிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்க்கு ஃபிபனாசி சீக்வென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபிபனாசி சீக்வென்ஸ் ஒரு சீரீஸ் ஆஃப் எண்கள், சரிங்களா? இதுல ஒவ்வொரு நம்பரும் ப்ரீவியஸ் 2 நம்பரோட சம்மா இருக்கும். ஸ்டார்டிங் நம்பர் 0 and 1. அப்ப 0 and 1, தேர்ட் நம்பர் 0 + 1 1, அப்புறம் 1 + 1 2, 3, 5, 8, 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப இதுல இருந்து சில ரேஷியோஸ் நம்ம டிரைவ் பண்ணுவோம். 23.6%, 38.2%, 50%, 61.8, 78.6. ஃபார் எக்ஸாம்பிள் 61.8% இது ஒரு கோல்டன் ரேஷியோ. இது ஃபிபனாசி நம்பரை அதோட அடுத்த நம்பர் கூட டிவைட் பண்றதுனால கிடைக்கிற ரேஷியோ. ட்ரேடிங்ல இதெல்லாம் ஃபிபனாசி லெவல் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் எப்படி புல் பேக் ஆகுது, ரீசன்ட் ஸ்விங் ஹை இல்லைன்னா ஸ்விங் லோக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கா மார்க்கெட் யூஸ்வலா ரிவர்ஸ் இல்லைன்னா பாஸ் ஆகும் ஒரு பர்டிகுலர் லெவல்ல. அந்த லெவல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸா நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபிபனாசி லெவல்ஸோட எஃபெக்டிவ்னஸ் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் படிதான் இருக்கும் மார்க்கெட்ல. அப்புறம் அதோடைய பாப்புலாரிட்டி படிதான் இருக்கு, சரிங்களா? இது ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன் மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு லீஃப்ல இருக்கிறதோ இல்ல ஒரு சன்ஃபிளவர்ல இருக்கிறதோ நேச்சர்ல இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ற ஒரு ரேஷியோ. அதுல ஒரு காமனான சீக்வென்ஸ் கிடைக்கிறது இந்த ஃபிபனாசி சீக்வென்ஸ். சிமிலர் வேல நம்ம பார்த்தோம்னா பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இந்த மார்க்கெட்ல இருக்குல்ல, அது சில நேஷனல் ரிதமே ஃபாலோ பண்ணுது. இந்த லெவல்லாம் மேஜிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா நிறைய ட்ரேடர்கள் ஆல்காரிதம் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாமே செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ஜோன்ஸா ஆகிடுது. வேணுங்கிற அளவுக்கு மக்கள் ஒரு பவுன்ஸ் இல்லைன்னா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த லெவல்ஸ் பக்கத்துல அப்படின்னா இது கூட ஆக்ஷனும் பண்ணாங்க. லைக் பையிங், செல்லிங், அதுக்கப்புறம் ஸ்டாப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா பிரைஸ் அது எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆகும். அடிஷனலா ட்ரேடர்ஸ் இந்த லெவல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். டெம்பரரி பாஸ் இல்லைன்னா ரிவர்சல் மார்க்கெட்ல இது வழிவகுக்கும். சரி, இப்ப சில எக்ஸாம்பிள் பிராக்டிகலா பார்த்து எப்படி ஃபிபனாசி லெவல்ஸை நம்ம பயன்படுத்தி மார்க்கெட் என்ட்ரியை அப் ட்ரெண்ட்லயும் டவுன் ட்ரெண்ட்லயும் டைம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபிபனாசி லெவல்ஸை பயன்படுத்தி எப்படி என்ட்ரியை டைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் பெஸ்டா எந்த மார்க்கெட்ல வேலை செய்யும் அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான். அப் ட்ரெண்ட் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட், சரியா? அந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பயன்படுத்தணும் அப்படிங்கறத கத்துக்கலாம். வாங்க பிராக்டிகலா பார்க்கலாம். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டா நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். அப் ட்ரெண்ட்ல ஜென்ரலா பிரைஸ் ஒரு சீரீஸ் ஆஃப் ஹையர் ஹை அப்புறம் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ஸ்ட்ராங் அப்வர்ட் மொமெண்டம் குறிப்பிடும். இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா மோஸ்ட் ரீசன்ட் ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோவும் பாருங்க. ஸ்விங் ஹை அப்படின்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு பிரைஸ் டிக்ளைன் ஆறதுக்கு முன்னாடி எவ்வளவு ரீச் ஆயிருக்கோ அதான் ஸ்விங் ஹை. ஸ்விங் லோ லோவஸ்ட் பாயிண்ட் அந்த பிரைஸ் எவ்வளவு ரீச் ஆயிருக்கோ ரேஸ் ஆறதுக்கு முன்னாடி அதுதான் ஸ்விங் லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஈஸியா நீங்க இந்த பாயிண்ட் ஸ்பாட் பண்ணலாம். பீக்ஸ் அதுக்கப்புறம் ட்ரஃப் சார்ட்ல பார்த்தோன்னா ஈஸியா ஸ்பாட் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டெப் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ரீசன்ட் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த டூல ரீசன்ட் ஸ்விங் லோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டா அதை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. அப்படியே டிராக் பண்ணி மேல போய் மோஸ்ட் ரீசன்ட் ஸ்விங் ஹை இருக்குல்ல அதை என்டையர் மூவே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி சார்ட் ட்ரெண்ட் இந்தியா பார்க்கலாம். ஸ்விங் லோ ஜூலை 2024 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்விங் ஹை அக்டோபர் 2024 ஃபார்ம் ஆயிருக்கு. இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு அப்ளை பண்ணா கீ ஃபிபனாசி லெவல்ஸ் 0.382, 0.618 இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம விசிபிளா கணக்கு தெரியும். மூணாவது ஸ்டெப் புல் பேக் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஹை ரீச் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகும் இல்லைன்னா புல் ஆகும். ஏதோ ஒரு கீ ஃபிபனாசி லெவல் பக்கத்துல இந்த அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லிமிடெட் பார்த்தோம்னா புல் பேக் 0.618 ஃபிபனாசி லெவல்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. நீங்க எப்பயா யோசிச்சிருக்கீங்களா ஏன் நிறைய ட்ரேடர் ஃபிபனாசியே எதிர்பார்த்து இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஏன்னா ஜஸ்ட் பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ட்ரேடர்ஸ் ஃபிபனாசி லெவல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக பாக்குறாங்க.
அப் ட்ரெண்ட்ல வந்து அப்பதான் நம்மளால ஃபேவரபிள் பிரைசஸ்ல என்டர் ஆக முடியும். சில ட்ரேடர்கள் வந்து இந்த ஃபிபனாசி லெவல்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கும் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. சரி, இப்போ வந்து டெய்லி சார்ட் பார்க்கலாம். சன் பார்மசூட்டிக்கல் லிமிடெடோடது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங் லோ வந்து அக்டோபர் 2023 பண்ணிருக்கு. ஸ்விங் ஹை வந்துட்டு ஏப்ரல் 2024 ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. புல் பேக் இன் பிரைஸ் வந்துட்டு ஃபிபனாசி லெவல் 0.382 ஸ்டாப் ஆயிருக்கு. இல்ல 38.2% ரீட்ரேஸ்மென்ட்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து அதுக்கப்புறமா அவங்களோட அப் ட்ரெண்ட் வந்து அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிருக்கு. இந்த மூவ் வந்து சில மாதங்கள் ஆயிருக்கு ஃபார்ம் ஆறதுக்கு. பட் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் வந்து எல்லா டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ்லயும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபிபனாசி ரேஷியோஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், கரெக்ட்டுங்களா? ஒரு அப் ட்ரெண்ட்ல அதே மாதிரி நம்ம எப்படி இந்த ஃபிபனாசி ரேஷியோஸை டவுன் ட்ரெண்ட்ல நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். ஷார்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறமா நல்ல பிரைஸ்ல எக்ஸிட் ஆகுது, ட்ரேட் தப்பா போயிருச்சுன்னா அது எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து பிரைசஸ் வந்து லோவர் ஹைஸ் அப்புறம் லோவர் லோஸ் ஃபார்ம் ஆகும், சிடிஸா, சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் டவுன்வர்ட் மொமெண்டம் அது இண்டிகேட் பண்ணும். நம்ம இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் மாதிரியே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஈஸியா நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு பீக்ஸ் அண்ட் ட்ரஃப் இந்த சார்ட்ல பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். நம்ம வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸ்டாக்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கிளியரா இந்த இடத்துல பார்க்க முடியுது. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் டூல வந்து நம்ம அப்ளை பண்றது தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரீசென்ட் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் டூல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூல வந்துட்டு மோஸ்ட் ரீசன்ட் ஸ்விங் ஹை தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே டிராக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு மோஸ்ட் ரீசன்ட் ஸ்விங் லோவை தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு எண்டிங் பாயிண்டா கொடுக்கணும். என்டையர் டவுன் மூவ் இது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்துட்டு ஒரு ஸ்விங் ஹை ஜூலை 2024 ஸ்விங் லோ நவம்பர் 2024 ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த டவுன் மூவ் வந்து ஒரு புல் பேக் அப்சைட்ல வந்துட்டு நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த புல் பேக் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.5 ஃபிபனாசி லெவல் இல்லைன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட்ல ஃபேஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இந்த மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புல் பேக்கை அனலைஸ் பண்றது. ஸோ நம்ம வந்து லோ ரீச் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து ஆஃபன் வந்து ரீட்ரேஸ் ஆகும் இல்லைன்னா புல் பேக் ஆகும் ஏதோ ஒரு கீ ஃபிபனாசி லெவல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்ல பார்த்தோம்னா இந்த புல் பேக் வந்து 0.5 ஃபிபனாசி லெவல்ல ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ட்ரேடரால நம்ம வந்துட்டு ஃபிபனாசி லெவல்ஸை யூஸ் பண்ணி டவுன் ட்ரெண்ட்ல ஏதாவது செல்லிங் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த விதம் மூலமா நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்ல ஃபேவரபிள் பிரைசஸ்ல நம்மளால என்டர் ஆக முடியும். அடிஷனலா சில ட்ரேடர்கள் வந்து ஃபிபனாசி லெவல்ஸை வந்து ஸ்டாப் லாஸஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க ரிஸ்க் மேனேஜ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஇஎம்லோட டெய்லி சார்ட்ல பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங் ஹை ஜூலை 2024 பண்ணிருக்கு. ஒரு ஸ்விங் லோ அக்டோபர் 2024 நடந்திருக்கு. பிரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்கு 0.5 ஃபிபனாசி லெவல்ல. அதுக்கப்புறமா வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. சரி, இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, இவ்வளோ ஃபிபனாசி லெவல் இருக்கே சௌந்தர்யா, எப்படி நம்ம வந்துட்டு எந்த லெவலுக்கு வந்து இந்த பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும், அதுக்கு ஏதாவது வித்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் ஒரு புல் பேக் ஹேப்பன் ஆகும்போது பிரைஸ் வந்துட்டு ஆஃபன் நிறைய ஃபிபனாசி லெவலை வந்து டெஸ்ட் பண்ணும். இது வந்து 23.6 கீழே பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 38.2 அது வந்து பொட்டன்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ட்ரேடர்ஸ் வந்து 50%, 61.8% மாதிரி பார்த்துட்டே போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவர்சல் ஜோன் நம்ம ஸ்பாட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்கர் பெயின்ஸ் லிமிடெடோட டெய்லி சார்ட் பார்த்தோம்னா பிரைஸ் இனிஷியலா வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.382 லெவல்ல இருந்திருக்கு புல் பேக். அப்புறம் சீக்கிரமா அதை பிரேக் பண்ணிட்டு இந்த லெவலையும் கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே கிராஸ் பண்ணி 0.5 லெவல்ல இருந்திருக்கு. ஈவென்ச்சுவலா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.618 லெவல்ல தான் இருந்திருக்கு. பட் அதுவும் பிரீச் ஆகி 100% ஃபுல் புல் பேக் வந்து இந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு. பட் எப்போ ஒரு ட்ரேடர் வந்துட்டு ஒரு பொசிஷன் என்டர் பண்ணணும் அப் ட்ரெண்ட்லயோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லயோ எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும்? புல் பேக் வந்துட்டு இந்த கரண்ட் லெவலுக்கோ கம்மியா போகாது இல்லை ஜாஸ்தியா போகாதுன்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா 100% யாருக்குமே தெரியாது. பட் ட்ரேடர்ஸ் வந்துட்டு சில கன்ஃபர்மேஷன் மெத்தட்களை பயன்படுத்தி இந்த ஐடென்டிஃபை பண்ற ப்ராபபிலிட்டியை நம்ம அதிகம் பண்ண முடியும், சரிங்களா? இந்த ஃபிபனாசி புல் பேக், ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு கடைசி புல் பேக்கா இருக்கும் இந்த ட்ரெண்ட் ரெசியூம் பண்றதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராபபிளா ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மெத்தட்ஸ் வந்து அன்சர்டனிட்டியை கம்மி பண்ணும், கொஞ்சம் இன்ஃபார்ம்டான என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கொடுக்கும். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம சில டூல்ஸ் கூட கம்பைன் பண்ணி பயன்படுத்தணும். லைக் பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன், இல்லை வால்யூம் அனாலிசிஸ், இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ், இதெல்லாத்தையும் பயன்படுத்தினோம் அப்படின்னா ட்ரேடர்களான நம்ம சிக்னிஃபிகண்டா நம்ம சக்சஸ்ஃபுல் ட்ரேடோட சான்சஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், சரிங்களா? இந்த கன்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் அலாங் வித் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஒரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சில டூல்ஸை யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு புல் பேக் வந்து ஓவரா இல்லை இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் ஆக்ஷன்.
ஒரு அப் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ட்ரேடர்ஸ் வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுங்கிறதுக்கு. ஸோ புல் பேக் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இல்லைன்னா ஒரு லாங் கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஓவர். ஸோ பிரைஸ் வந்து இதுக்கப்புறமா அப்வர்ட் மூவ்மெண்ட்ல ரெஸ்யூம் ஆயிருங்கிற சிக்னல் கொடுக்குது. ஏன்னா செல்லிங் பிரஷர் வந்து இந்த புல் பேக்ல வந்துட்டு இருக்கிறது வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துட்டு எந்த புல்லிஷ் பேட்டர்னாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லாங் கிரீன் கேண்டிலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் KAMS லிமிட்டோட சார்ட் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து 0.5 or 50% ரீட்ரேஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டில் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்சைட்ல ஒரு ரிவர்சல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குற பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் வந்து 0.5 லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பயோஸ் ஆன நமக்கு வந்துட்டு அவங்க வந்து ஸ்டெப் இன் பண்றாங்க இந்த லெவல்ஸ்ல. ஸோ ஸ்டாக் வந்து இதனுடைய அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்கு. அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ட்ரேடரான நம்ம வந்து வால்யூமை யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ரெண்டாவது விஷயமா நம்ம வந்து வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அப்படின்னு காட்டுறது தான். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தோட ஒரு கீ இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு அப் ட்ரெண்ட்க்கு அப்புறமா புல் பேக் இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு சர்டன் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்துல நம்ம வால்யூம் வந்துட்டு அனலைஸ் பண்ணோம்னா அடிஷனலா கன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த புல் பேக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெண்ட் இதுக்கு அப்புறமா வந்துட்டு அப் ட்ரெண்டா கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் KIMS லிமிட்டோட சார்ட் பார்த்தோம்னா ஒரு அப்போக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து 0.5 or 50% லெவல்ல புல் பேக் இருந்திருக்கு. இந்த ஃபேஸ்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்பைக் இருக்கு வால்யூம்ல. ஸோ அந்த ஸ்டாக் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிவர்சல் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இதுல வால்யூமும் சர்ஜ் ஆயிருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு காட்டுது. ஸோ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது புல் பேக் முடிஞ்சிருச்சு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியை சப்போர்ட் பண்ணுது. அதிக வால்யூம் ரிவர்சல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னலோட ரிலையபிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் நிறையவே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ட்ரேட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ட்ரேடர்ஸ் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். மூணாவது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மூணாவதா பார்க்க போறது மூவிங் ஆவரேஜ் அப்புறம் இண்டிகேட்டர் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ல வந்துட்டு நம்ம ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பயன்படுத்துவோம். RSI இல்லைன்னா MACD இல்லைன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பிரைஸ் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் மூவிங் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அதாவது 10 or 15 day SMA வந்துட்டு ஒரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறமா வந்துட்டு அது கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறது வந்துட்டு காட்டுது. அதுக்கப்புறம் புல்லிஷ் மொமெண்டத்தை இது வந்து வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங் SMA வந்துட்டு 2 to 3 weeks பிரைஸ் ஆக்ஷன் வந்து காட்டும் டெய்லி சார்ட்ல. இது வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் பண்றதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி சார்ட் ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட் பார்க்கலாம். பிரைஸ் ரீட்ரேஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து 0.5 or 50% ஃபிபனாசி லெவல்ல எடுத்திருக்கு. இந்த லெவல்ல சில நாட்கள்ல சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பிரைஸ் வந்துட்டு above 10 day SMA வந்து மூவ் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம காட்டுற விஷயங்கள் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா இதை எடுத்துக்காதீங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு அதிகமாயிட்டே வருது அப்படிங்கறது தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கரா கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸையும் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் விட்னஸ் பண்ணது ஒரு புல் பேக் அப்புறமா அதோட ஹைல இருந்து அப்படின்னா இது மறுபடியும் வந்துட்டு அதனுடைய ஃபிபனாசி சப்போர்ட் லெவலுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது. அதே சமயத்துல டெக்னிக்கல் இண்டிகேட்டரான MACD இல்லைன்னா RSI ஏதோ ஒன்று பயன்படுத்திட்டு அது வந்து ஓவர்சோல்ட் டெரிட்டரியில பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா இது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இந்த ஸ்டாக்கு டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜுபிலண்ட் ஃபுட்டோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தோம்னா ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஒரு ஹை ஸ்விங் பண்ணதுக்கு அப்புறம் செப்டம்பர் 2024ல சப்போர்ட் வந்து 0.5 இல்லைன்னா 50% ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ல எடுத்திருக்கு. அதே சமயத்துல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அதாவது RSI வந்துட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு ஓவர்சோல்ட் டெரிட்டரியில இருந்து. இது என்ன காட்டியிருக்கு அப்படின்னா ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த லெவல்ஸ்ல அப்படிங்கறத காட்டியிருக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது. இந்த கன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் வால்யூம் கன்ஃபர்மேஷன் கூட வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் பையிங் சிக்னல் ஒரு அப் ட்ரெண்ட்ல நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் செல் சிக்னல் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்லயும் கிடைக்கும். இது வந்துட்டு புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் நம்ம பயன்படுத்திக்கலாம். 100% ஷூரா இருக்க முடியாது. பட் எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிபனாசி புல் பேக் நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் ஸ்டாப் லாஸ் எப்பவுமே யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே பண்ணணும். மேஜிக் மாதிரி இது எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. ரொம்ப சமயம் எடுக்கும். அப்சர்வ் பண்ணி நிறைய நேரம் ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்துட்டா நம்ம இதனால மாஸ்டர் பண்ண முடியும். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சார்ட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க.
ஃபிபனாசி லெவல்ஸை வந்துட்டு மார்க் பண்ண ஆரம்பிங்க பிரைஸ் சார்ட்ல. பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது இதை சுத்தி டைம் பார்த்து அப்படிலாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஓன் மெத்தடை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ஐட்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இது எப்படி வந்துட்டு உங்களோட எட்ஜை வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் மேலும் மேலும் எங்களால வளர முடியும். இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், இந்த காணொலி எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக தான். மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் எக்ஸாம்பிளா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த காணொலியில நம்ம வந்துட்டு அட்வைசரியோ ரெக்கமெண்டேஷன் பர்பஸோ எடுத்துக்காதீங்க. நம்ம அதுவும் தரதில்லை. செக்யூரிட்டிஸ்லயும் டெரிவேட்டிவ்ஸ்லயும் ட்ரேட் பண்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். நிறைய பேர் அதுல வந்து பணம் இழந்திருக்காங்க இந்த மாதிரி ட்ரேட்ல. அந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்ஸ்ல என்கேஜ் பண்றதை நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையவே கிடையாது. க்ரோ வந்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல அட்வைஸ் கொடுக்கறது கிடையாது. ஃபர்ம்லி நாங்க என்ன பிலீவ் பண்றோம்னா வியூவர்ஸ் ஆன நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் முதலீடு செய்யணும்ட்டு. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.